வணக்கம் ஜி. ஆமாம் சார். ஜோதிடம் மகாபாரதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதில் மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 இலக்கணங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 12 முக்கியமான கதாபாத்திரங்களை மகாபாரதத்தில் பேசியிருக்கோம். அதுக்கு பிறகு நட்சத்திர பகுதியை நம்ம ஆரம்பித்து அஸ்வினிலேருந்து உங்களுக்கு கேட்டை வரைக்கும் நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து தனுசு ராசியில் வர்ற மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தனுசு ராசி வந்து குருவனுடைய ஆட்சி வீடு. இதில் வந்து கேதுவனுடைய நட்சத்திரம் மூலம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம்ங்கிற சூரியனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த ராசி பொதுவாக உங்களுக்கு என்னென்னா ஒரு குருவை குறிக்கக்கூடிய விதமாக இருக்கும். என்னென்னா மற்றவர்களுடைய கருத்தை வந்து பெரும்பாலும் வந்து இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய கருத்திலே வந்து நிலையாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா உடனே முடிச்சிடணும்னு பார்ப்பாங்க. அந்த காலதாமதம் அவங்களுக்கு பிடிக்காது. முன் யோசனை இல்லாமல் காரியத்தில் இறங்கி விடக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படியே செயல்படக்கூடியவங்களாக அங்கே இருப்பாங்க. அதுலேயும் அந்த கேதுவுடைய நட்சத்திரம் மூலம் அப்படிங்கிறனால என்ன கேட்டிங்கன்னா, இந்த அஸ்ட்ராலஜினுடைய தொடக்கமே பார்த்திங்கனாக்க இந்த மூல நட்சத்திரத்தில் தொடங்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த சைடீரியல் டைம்னு ஒன்று போடுவோம். அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடீரியல் டைம் போடுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த 4 நிமிடம் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே போகும். அது இந்த 00 டைமிங்கில் இங்கேருந்து அந்த மூலத்திலேருந்து தொடங்கி ஒவ்வொரு 4 நிமிடங்களாக உங்களுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லைங்களா? அது 23 மணி நேரம் 56 நிமிஷம்தான். அந்த 23 மணி நேரம் 56 நிமிஷத்தில் வந்து ஒரு டிகிரியை கடந்து நிற்கும்போது அந்த டிகிரியை கிடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும்போது அந்த கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டு வந்துடுது. அது மாதிரியாக அஸ்ட்ராலஜினுடைய கால்குலேஷன் இங்கே வந்து மூலத்தில் தொடங்குறதுனாலேயே இதற்கு பெயர் மூலம்னு வச்சுருக்குறாங்க. ஆரம்பம்னு அர்த்தம். அது ஆரம்பம், ஒரு தொடக்க புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியாக இருக்குது. அதனால் ஒரு மூலங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கக்கூடிய இடமாக கருதுறதுனால இந்த இடம் குருவனுடைய இடமாக அமைக்கப்பட்டிருக்கும். தனுசு ராசி குருவனுடைய ராசி. எனக்கு கொடுத்துருக்க அந்த சின்னம் பார்த்திங்கன்னா அந்த வில்லம்பு இருக்கும். விட்டவன சரன்னு கிளம்பிடும். போக 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 சுலவாகி கடைசியில் பொத்துன்னு விழுந்துடும். அப்போ இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக அவசரமாக காரியத்தில் இறங்கி விடுவாங்க. போக 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 அது நிறுத்தி போகும். அப்போது இந்த இவங்களுடைய செயல்கள் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ராசியினுடைய குணங்கள். இவங்க தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம பீமனு சொல்லியிருப்போம். பராக்கிரத்தை காமிக்கிறது, காரியத்தில் ஒரு அவசரமாக செயல்படுறது, பின்விளைவை பற்றி யோசிக்கிறது இல்லை, இதெல்லாம் பீமன் செய்வார். ஆனால் நல்லவர். அப்படி போகும் இல்லைங்களா? அது மாதிரியாக இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். அதாவது பிரதிபலன் இருக்காது, ஈஸியாக ஏமாந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே நம்பி காரியத்தில் இறங்கிறது, அதனால் நஷ்டப்படக்கூடியவங்க, ஒரு தன்னுடைய பேருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறவங்க, இதெல்லாம் இந்த மூலத்துக்கு உண்டு. அப்போது இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் மகாபாரதத்தில் தேடணுன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கணும், குருவோட ஸ்தானம் இருக்கணும். அது பெருமைக்குரியதாகவும் இருக்கணும், பலமும் இருக்கணும். ஏன்னா பீமனுடைய மொத்தத்துக்கும் பீமன் நம்ம சொல்கிறதுனால இப்போ இது வந்து ஒரு பலமும் அதுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக மகாபாரதத்தில் நான் தேடி பார்த்தேன். நான் அதில் மகாபாரதத்தையும் தாண்டி தொடர்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பலராமர் கிருஷ்ணனுடைய. ஆமாம், அது வந்து அவதாரத்தில் வந்து இது 8வது அவதாரம். தசாவதாரத்தில் ஆதிசேஷனுடைய அம்சம் உடையவர். ராமாயணத்துலேயும் வர்றாரு, மகாபாரதத்துலேயும் வர்றாரு. அப்படிங்கும்போது ஒரு கண்டினியூவான தொடர்புடைய பெரிய கேரக்டர். அப்போது இவங்க யாருங்கிறதும் பின்னாடியும் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. ஏன்னா லட்சுமணனாக வர்றாரு, ஆதிசேஷனாக அவர் படுத்திருக்க மகாவிஷ்ணு படுத்திருக்கிற அந்த பாம்பு தான் ஆதிசேஷன், பாம்பு படுக்கை. அப்போ அவர் எப்போதும் வந்து அவர் மகாவிஷ்ணுக்கு சேவை செய்யக்கூடியவராக இந்த ஆதிசேஷன் இருக்கார். அவர் ராமதாரத்துக்கு நான் போகிறேன்னு சொன்ன உடனே நானும் உங்கள் கூட வர்றேன், நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பணிவிடை செய்யுங்கிறார். லட்சுமணனாக வந்து அண்ணனுக்காக பணிவிடை செய்கிறார்.
அதற்கு பிரதிபலனாக ராமன் கடைசியில் சொல்லுவார், அடுத்த அவதாரத்தில் நான் உனக்கு தம்பியாக பிறந்து நீ எனக்கு செய்த சேவையில் நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு தான் வந்து பலராமர் பிறக்கிறார். கிருஷ்ண அவதாரத்தில் பிறக்கிறார். ஆமாம், கிருஷ்ணனுக்கு முன்பாக பிறக்கிறார். அதுலேயே ஒரு பெரிய டெக்னிக்கல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு. இப்போ கம்சன் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு 8வது குழந்தையினால் இவருக்கு ஆபத்துன்னு ஒன்று, அவர் 7வது குழந்தைங்கும் போதே லாக் பண்ணிவிடுவார். 6 குழந்தைய கொண்டாச்சு, 7வது குழந்தைங்க போய் இனிமேல் ஒரு சிறையில் போட்டால் தான் சரியாகும்னு சொல்லி வசுதேவரை வந்து சிறையில் போட்டுருவார். வசுதேவருக்கு 2 மனைவிகள், ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க, ரோஹிணின்னு பேர். அவங்களும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து இங்கே சிறைச்சாலைக்கு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, கரு டிரான்ஸ்லேஷன் நடக்கும், இந்த 7வதுனுடைய கருவை. இப்போ கம்சன் வந்து பார்ப்பார், எங்கே குழந்தைன்னா அது இறந்து போச்சு அப்படிம்பாங்க. இன்னும் கோபமாகிடுவார். அந்த குழந்தைய தான் இங்கே பலராமனா வளர்றார், ரோஹிணியின் மூலமாக வளர்ந்து வர்றார். அதற்கு பிறகு பிறக்கிறவர் தான் கண்ணன். இவங்க 2 பேருமே மாயையால் பிறக்கக்கூடியவங்க, மகாசக்தியினுடைய அம்சத்தில் பிறக்கக்கூடியவங்களாக அவங்க 2 பேருமே இருக்காங்க. சரி சார், நீங்கள் பலராமருக்கு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க மூல நட்சத்திரத்துக்கு. இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் ராசி நட்சத்திரம் தெரியாமல் இருக்குதுன்னா இப்போ எந்த தமிழ் மாதத்தை நாங்கள் பேஸ் பண்ணுறது? கரெக்டாக கேட்டீங்க. ஆனி மாதத்தில் பிறந்தவங்க, ஆனி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே மூல நட்சத்திரம் தான், தனுசு ராசி தான், மூல நட்சத்திரம் தான். ஆனி மாதம் ஃபுல்லாகவே தனுசு ராசி தான். ஆனி மாதம் ஃபுல்லாக தனுசு ராசி தான். ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தனுசு ராசி தான். அதில் இந்த 13ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே ஆனி மாதத்தில் உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரமே உங்களுக்கு அமையும். கேது திசையில் பிறக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இந்த கேது ஞானக்காரகன் பேர். அப்போது இவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆன்மீக சிந்தனை உடையவங்க, கடவுள் பக்தி உடையவங்க இயல்பாகவே இருக்கும். கடவுள் மறுப்புங்கிறது இருக்காது. அதில் சிவன் பக்தி வந்து நிறைய பேர்த்துக்கு 100க்கு ஒரு 75% பார்த்திங்கன்னா சிவனை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிவனை என்ன காரணம் இல்லாமலே பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான நட்சத்திரம் உடையது இந்த மூல நட்சத்திரம், தனுசு ராசி பொதுவாகவே. அதே மாதிரி நீங்கள் தனுசு லக்னம், நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறவங்க, நீங்கள் ராசியை கட்டிங்க நான் சொல்லிட்டேன். நான் தனுசு லக்னம் மூல நட்சத்திரம் எங்கே தொடங்குன்னா, உங்களுக்கு 240 டிகிரியிலேருந்து 253 டிகிரி 20 கலை வரைக்கும் இருக்குது. ஏன் இவருக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு கண்ணன்? என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு, அவர் ஆட்சியில் உட்கார மாட்டார். பலராமனை தான் வந்து அவர் எல்லாத்துக்கும் முக்கியம் பண்ண. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சகோதரியும் உண்டு. யார் தெரியுங்களா? சுபத்திரை. யார்? ரோஹிணிக்கு பிறக்கிறவங்க தான். பலராமனுடைய சகோதரி தான் சுபத்திரை. கண்ணன் வந்து தேவகிக்கு பிறந்தவர். உண்மையிலே இருதார அமைப்புடைய இதில் வந்து அவர் மூத்தவர், அது சகோதரி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் மட்டும் கொஞ்சம் விலகுதலாகவே இருப்பார். அவர் பலராமருக்கு எல்லா உரிமையும் கொடுப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்பாரே தவிர பலராமரை எதிர்த்து ஒரு செயலும் செய்ய மாட்டார். ஆனால் பண்ணுற வேலை பூரா உள்டாவாக பண்ணிட்டு இருப்பார் கண்ணன். அது கண் மேலே வந்து அப்பப்போ கோபம் வரும் பலராமருக்கு. ரிஷபலக்னத்துக்கு சொல்லலாம் பட்டுங்கிறமே. 6ஆம் இடத்து அதிபதி. தனுசுக்கு 6 ரிஷபம். அப்படிம்போது இவருக்கு உண்மையே சொல்ல போனால் பலராமருக்கு யார் உண்மையானதுன்னா கண்ணன் தான். தனுசு லக்னம் மூல நட்சத்திரத்தில் பகுதியில் ஆரம்ப முனையாக பிறந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க பிறக்கும்போதே கேது திசையில் பிறந்தவங்க. கேது ஞானக்காரகன், பிறவி ஞானம் உடையவங்க, இறைபக்தி உடையவங்க எல்லாமே இருக்கும். அந்த கேது திசை முடிஞ்சோடனே சுக்கிர ஸ்டார்ட். சுக்கிரன் 6க்கும் 11க்கான அதிபதி. இந்த லக்னத்துக்கு அவன் வந்து ஒரு எகென்ஸ்டான ஆள். ஏன்னா இவர் வந்து தேவகுரு, அவர் வந்து அசுரகுரு. அப்போது ஒரு எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து பலசாலியாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு பாடி ஃபில்ட்ரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்போ தன்னை பார்த்தாவே ஒருத்தவங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியாக விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை விட்டுவிடுவாங்க. என்ன எங்கன்னா சுக்கிர தசை முடிஞ்சவொடனே சூரிய தசை வந்துடும்.
சூரிய திசை வந்தவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மரியாதைக்குரியது இல்லை, பாடியை காமிக்கிறதோ இல்லை பாடியை ஒரு பராக்கிரமத்தை காமிக்கிறதோ சரியானது இல்லை அப்படிங்கிற ஒரு சேஞ்சிங் வந்துடும். சுக்கிர தசை மூலம் சூரிய தசையெல்லாம் இவங்களுக்கு யோகாதிபதி, சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே இவங்களுக்கு யோகாதிபதி. அப்போ லைஃப் வந்து அப்படியே டோட்டலாக டேர்னிங் ஆகிடும். ஒரு 24 வயசு 25 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகி 48 வயசு வரைக்கும் சூப்பர் பீரியட் அவங்களுக்கு. மதிப்பு மரியாதைகள் சௌரியங்கள் எல்லாமே ஒரு 48 வயசுக்குள்ளே வாழ்க்கையினுடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவங்களாக வந்துடுவாங்க. 48க்கு மேலே ராகு தசை ஆரம்பிக்கும், மறுபடியும் பிரச்சனைக்குரியதாக இவங்களுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம மகாபாரத கதைக்குள்ளேயே நம்ம பலராமரை வச்சே பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியாக ஒரு தசா புத்திகள் மூலமாக இவங்களுடைய லைஃப் எப்படி சேஞ்சிங் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கலாம். ஆனால் எங்கேயுமே இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குறையாது. அதற்கு நல்ல இவங்களுக்கு நல்ல அவங்க பெரும்பாலும் வந்து டீச்சிங்கை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. காரணம் என்னென்னு கேட்டால், இவங்க சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. மறுப்பு தெரிவித்தாங்கன்னா இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. அப்போ யார் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்கும், இவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வேலையை வந்து இயல்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இயல்பாகவே இந்த டீச்சிங் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இதுதான், தன்னுடைய பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் இருக்கிறது, அதை தான் விரும்புவாங்க. தனுசு லக்கணம் யாராக இருந்தாலும் அவங்க கருத்துக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. தெரிவிச்சோன்னா நம்மளை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. நிரந்தரமான நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க தனுசு லக்கணத்துக்கு பொதுவாகவே. காரணம் இதுதான், அட்வைஸே பிடிக்காது, அட்வைஸ் பிடிக்காது. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரும் புகழையும் இழந்துருவாங்க, முக்கியமான நண்பர்களே இழந்துருவாங்க, ரொம்ப சிக்கலான விஷயத்தில் போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் அவங்க வந்து வாழ்க்கையில் தனுசு லக்கணம் பொதுவாக சந்திக்கிறது. அதுலேயும் இந்த மூல நட்சத்திரம் சொல்ல வேண்டியது இல்லை. வேறு என்ன கேட்கணும் ஜி? கல்வி நிலைமை, ஆரம்ப கல்வி உயர்கல்வி எப்படி இருக்கும்? கல்வியெல்லாம் சிறப்பு தான் அவங்களுக்கு, விருப்பப்பட்ட மாதிரியான கல்வியை அடையக்கூடிய. ஏன்னா சுக்கிர தசை இல்லைங்களா அவங்களுடைய கல்வி காலங்கள் எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருக்கும். கண்ணனை சொல்லுவாங்க கோபியர் கொஞ்சம் நம்மளான்னு, அதை விட நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது அதுவே எதிர்ப்பு, பெண்களே இவங்களுக்கு எதிர்ப்பையும் காட்டக்கூடியவங்க. விளையாட்டுத்தனமும் உங்களுக்கு இருக்கும், கல்வியுடன் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விளையாட்டும் இருக்கும். எங்கே செஞ்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுக்கிரதசை முடிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுடைய சுக்கிரதசை 24 வயசு ஆகி போகுது அவங்களுக்கு. 24 அதுக்குள்ளே கல்வியெல்லாம் முடிஞ்சு வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆமாம், இப்போ கல்வி முழுமையாக இருக்காது அவங்களுக்கு. கல்வி தடை இடையில வந்து தடைப்பட்டு மறுபடி படிப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும், பிரேக் ஆகி மறுபடியும் கண்டினியூவாக படிப்பாங்க. ஏன்னா அந்த ரோசம் வந்துடும். எங்கேயாவது வந்து யாராவது அவமானமாக பேசுகிற உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ரோசப்பட்டு மறுபடியும் கண்டினியூ படித்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மற்றொரு கருத்தை கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அதனால் அவமானம் ஏற்படுறது. அவமானத்துக்கு பிறகு மறுபடியும் அது வந்து கம்பல்சரியாக வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மங்கள்ட்ட இருக்கும். அந்த தனுசு மூலம் ஏன்னா இந்த தசாபுத்தி தான் மெயினாக வந்து என்னென்னா, தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அவங்களுடைய லைஃப் வந்து நகரும். கேதுசைங்கிறனால தான், கேது ஞானம் பிறவிலேயே ஞானங்கிற போது அந்த இறை பக்தி இதெல்லாம் வந்து திடீர்னு பக்தி மாறிடும். ஆமாம், நான் நம்ம தனுசை பார்க்குறோமே. ஆமாம், திடீர்னு பக்தி அதிகமாகும், திடீர்னு சுத்தமாக இருக்காது, திடீர்னு ஒரு பழக்கத்தை நிறுத்துவாங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. விசித்திரமாக இருக்கும் அவங்களுடைய இப்போ. இதில் தனுசை நான் பார்த்து எதையுமே முழுமையாக செய்கிறது கிடையாது. அவங்க காரியங்களில் எதுவும் முழுமை அடைகிறதே இல்லை. ஆமாம், அப்படி தான் போகும். இது ஆண்கள் ஒரு விதம், பெண்கள் ஒரு விதம். அதில் ஆண்களுடைய இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா